அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையா கொள்றது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை ஒழிக்க ஆசைப்பட்டா அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால புதுசா சில துன்பங்கள் தான் சேருமா. அதுல புதுசா ஒரு ஆசை தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை தானா விழ வச்சுடலாம். அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமா நிறைவேற்றிக் கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தா ஆசைகள் தானா வந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையா வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையா முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையறதுக்கு கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எந்த காலத்திலையும் ஞானோதயம் வரப்போறது இல்லை. அதுக்கு பதிலாக துன்பம் தான் சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமா நிறைவேற்றிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசுல அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகள்ல என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார். ஒன்றும் சரியா வரல. கடைசியா ஒரு காரியம் பண்ணார். அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா, என்னுடைய துன்பங்கள்ல இருந்து நான் விடுபடணும், அதுக்கு சுலபமா ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்றேன், அது மாதிரி செய்ய. அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போதுங்கிற மனசோட வாழற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டா உன்னுடைய துன்பம் தேர்ந்துடும் அப்படின்னா. உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையில இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமா அனுப்புனார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கயோ தேடி கடைசியா ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோட இருக்கிறவன் தான். ஆனா அவன்கிட்ட சட்டை எதுவும் இல்லை. இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோட அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாலும் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சிடும். இது வரைக்கும் சொன்னதுல ஞான மார்க்கத்தை தேடிட்டுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ இன்னைக்கு இளைஞர்கள் இதை கேட்டுட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆனா ஒண்ணு, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம படுற ஆசையிலேயே ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மள சில பேர், நீங்க தான் சார் சொன்னீங்க, அதனாலதான் ஆசைப்பட்டேன், அரைதான் கிடைச்சது மிச்சம் அப்படிம்பாங்க கண்ணத்தை தடவிக்கிட்டே. அதனால இப்பெல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டி இருக்குது. ஒரு ஆளு ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பேராசை, நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகம் இல்லாம போயிட்டுது. இனிமே பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில இருக்கிறான். சொந்தக்காரங்கெல்லாம் சுத்தி உட்காந்து இருக்கிறாங்க. இவன் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறான். என் வீட்டுக்காரி எங்கன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான். இதோ பக்கத்துலதான் நின்றுட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான். எல்லாம் இங்கதான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கதான் பக்கத்துலதான் இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க எல்லாம். அவன் மெதுவா கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்க இருந்தா அங்க கடையை யாரு கவனிக்கிறது அப்படின்னாங்க. முகத்தில்